ஹாய், இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் அண்ட் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்காக சயின்ஸ்லேருந்து ஒரு குவிஸ் பார்க்க போகிறோம். சவுண்ட் அப்படின்ற யூனிட்டில் இருந்து. இந்த யூனிட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 8th and 9th யூனிட் நேம் வந்து சவுண்ட் அப்படின்னு இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்ற நேமில் இந்த யூனிட் இருக்கும். இதில் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. 30 கொஸ்டின்ஸுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து புக் உள்ளேருந்து எடுத்தது. புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 1-2 தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10 கொஸ்டின்ஸ், 9th 10 கொஸ்டின்ஸ், 10th 10 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் டு ட்ராவல். இதுக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லணும். சவுண்டுக்கு மீடியம் வந்து தேவை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ. சவுண்ட் ட்ராவல் ஆகுறதுக்கு ஒரு மீடியம் வந்து இருந்தால் தான் சவுண்ட் ட்ராவல் ஆக முடியும். லைட் இருக்கு இல்லையா, லைட்டுக்கு வந்து மீடியம் தேவையில்லை. வேக்யூம்லேயும் லைட் வந்து ட்ராவல் பண்ண முடியும். பட் சவுண்ட் ட்ராவல் ஆகுறதுக்கு மீடியம் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், ஹூ இன்வென்டட் த ஃபோனோகிராஃப்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன். ஃபோனோகிராஃபை இன்வென்ட் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன். தேர்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் வேவ்லென்த்ஸ். வேவ்லென்த்துடைய சிம்பிள் வந்து லாம்டா. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். ஆப்ஷன் சி மீட்டர் தான் வேவ்லென்த்துடைய யூனிட். ஃபோர்த் கொஸ்டின், சவுண்ட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட் இன். சவுண்ட் வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகாது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் சியை எலிமினேட் பண்ணிடலாம். மித்த 3 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏர், மெட்டல்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஏர் அப்படின்றது கேஸ். மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாக இருக்கும். அடுத்து லிக்விட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ட்ராவல் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. அண்ட் ஒவ்வொரு மீடியம்லேயுமே வந்து சவுண்டோட ஸ்பீடு வந்து மாறும். ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சவுண்டுடைய வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வந்து சாலிடில் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து லிக்விட், அதுக்கடுத்து கேஸில் தான் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சவுண்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு வந்து சாலிடில் கிரேட்டராக இருக்கும். அதுக்கடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து லிக்விடை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக கேஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிட், லிக்விட், கேஸ். சாலிடுக்கு வந்து அதிகமாக இருக்கும். லிக்விடுக்கு வந்து வெலாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கேஸுக்கு இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெட்டல்ஸ். சவுண்ட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட் இன் மெட்டல்ஸ். மெட்டல்ஸில் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். அடுத்த கொஸ்டின், த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் நோன் அஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹியூமிடிட்டி. The amount of water vapor present in the air is known as humidity. அடுத்த question, in wave motion only the dash is transferred, not the blank. ஸோ 2 ஆப்ஷன்ஸ், 2 ஆன்சர் வந்து ஃபில் பண்ணணும். வேவ் மோஷனில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பார்ட்டிகிள்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். ஃபஸ்ட்டு பிளாங்கில் வந்து எனர்ஜி வரும், செகண்ட் பிளாங்கில் பார்ட்டிகல்ஸ். இன் வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, நாட் த பார்ட்டிகல்ஸ். செவன்த் ஒன், சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப். சவுண்ட் வந்து எனர்ஜி, எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அடுத்த கொஸ்டின், லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன். லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவில் 2 டைப்ஸ் இருக்குது, லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு. இங்கே கொஸ்டின் வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ் எதிலெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். இந்த 3லேயுமே வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆல்சோ இன் கேஸஸ். அடுத்து 9th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்யூஸ் எ வீக் ஆர் ஃபீபிள் சவுண்ட் ஃப்ரம் அ லவுட் சவுண்டு. வீக் சவுண்ட்லேருந்து லவுட் சவுண்டை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு லவுட்னஸ் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து timbre. Timbre of a sound enables us to distinguish between two sounds that have the same pitch and amplitude. Third statement, the pitch of a sound enables us to distinguish between a flat sound and a shrill sound. இங்கே 3 டேர்ம்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. loudness, timbre and pitch. இன்கரெக்ட் எது எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து none of the above. 10th one, a sound has a frequency of 50 Hz and a wavelength of 10 meter. What is the speed of the sound? ஃப்ரீக்வன்சியை எஃப் அப்படின்ற சிம்பிளை வச்சு டினோட் பண்ணலாம், இல்லைனா என் அப்படின்ற சிம்பிளை வச்சும் டினோட் பண்ணலாம். வேவ்லென்த்தோட சிம்பிள் பார்த்தாச்சு லாம்டா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து v இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. v அப்படின்றது வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு தான். n அப்படின்றது ஃப்ரீக்வன்சி, லாம்டான்றது வேவ்லென்த். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ், வேவ்லென்த் வந்து 10 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 500 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 500 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நம்ம பார்த்தது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து, அதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து சவுண்ட் அப்படின்ற யூனிட் இருக்குது, அதிலிருந்து இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் இயர். ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, 330 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே வந்து 9th ஸ்டாண்டர்டில் 330 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் 340 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சவுண்டுடைய ஸ்பீட் வந்து டெம்பரேச்சர் மாறும்போது மாறும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் 330 இல்லை 331, 340 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் இயர் இஸ் 330 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த கொஸ்டின் வந்து டேஷ் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் டேஷ். இங்கே வந்து லைட் அண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டில் எது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னா லைட் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். சவுண்ட் வந்து லைட்டை விட கம்மியான வெலாசிட்டி தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லைட் சவுண்டு. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பிளாங்கில் வந்து லைட், அடுத்த பிளாங்கில் வந்து சவுண்டு. லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு. லைட்டுடைய ஸ்பீட், வேக்யூமில் லைட்டுடைய ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். சவுண்டுடைய ஸ்பீடு பார்த்தோம் 330 மீட்டர் பெர் செகண்ட் தான். ஸோ இங்கே ஸ்பீடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கே 3 × 10⁸, சவுண்டுக்கு வந்து ஜஸ்ட்டு 330 தான். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லைட் தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது சவுண்டை விட. அடுத்த கொஸ்டின், சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு. சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வைப்ரேஷன்ஸ்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆப்ஷன் சி, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு வைப்ரேஷன். 14th கொஸ்டின், for hearing distinct echo sound, the time interval between the original sound and the reflected sound must be at least. என்ன கேட்குறாங்கன்னா, எக்கோ வந்து கிளியராக டிஸ்டிங்க்டாக கேட்கணும் அப்படின்னா ஒரிஜினல் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் இருக்க வேண்டிய மினிமம் டைம் இன்டர்வல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 0.1 செகண்ட். ஆப்ஷன் பி, 0.1 செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஃபார் ஹியரிங் டிஸ்டிங்க்ட் எக்கோ சவுண்ட், த டைம் இன்டர்வல் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 0.1 செகண்ட். 15th கொஸ்டின், sound travels as a dash wave through a material medium. ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், மெக்கானிக்கல் வேவ்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு, லாங்கிடியூடினல் வேவ், ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு. இங்கே சவுண்டு வந்து என்ன டைப் ஆஃப் வேவ் அப்படின்றது தான் கொஸ்டின். இங்கே மெக்கானிக்கல் வேவ் தான், பட் இன்னுமே மோர் அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ். சவுண்ட் வந்து longitudinal wave. Sound travels as a longitudinal wave through a material medium. 16th question, the outer ear that collects the sound from the surrounding is called. Answer வந்து pinna. Option B. Option B, pinna.
17th question. A ship sends out ultrasound that returns from the seabed and is detected after 3.42 seconds. If the speed of ultrasound through seawater is 1531 meter per second, what is the distance of the seabed from the ship? என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஷிப்புக்கும் சீபெட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சீபெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த ஃப்ளோர் தான், ஓசன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, தரை, அதுதான் சீபெட். இங்கே ஷிப் இருக்குது அப்படின்னா இங்கே ஷிப்பில் இருந்து ஒரு அல்ட்ரா சவுண்ட் வருது. அந்த அல்ட்ரா சவுண்ட் வந்து சீபெட்டுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஷிப்புக்கு வருது. ஸோ அதுக்கான டைம் வந்து 3.42 seconds. A ship sends out ultrasound that returns from the seabed அப்படின்னா ஷிப்லேருந்து சீபெட்டுக்கு போய் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ஷிப்புக்கு வர்றதுக்கான டைம் வந்து 3.42 seconds. ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க 1531 மீட்டர் per second. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, டைம் அண்டு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டைமும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு எடுக்கக்கூடாது, 2D அப்படின்னு எடுக்கணும். எதனால் அப்படின்னா டைம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஷிப்லேருந்து சீபெட்டுக்கு போகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருது. ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டின்னு இருக்குமா, மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் டி. ஸோ 2Dன்னு வரும். அப்போது 2D டிவைடட் பை டீன்னு வரும். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் வந்து 3.42 seconds இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஸ்பீடுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 1531. இதெல்லாம் போட்டு கேன்சல் பண்ணும்போது டிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், எதுக்காக 2D அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஷிப் இருக்குது, ஷிப்பில் இருந்து சீபெட்டுக்கு போகுது. சீபெட் அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த ஃப்ளோர். இங்கேருந்து ட்ராவல் ஆகுறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, அந்த டிஸ்டன்ஸை டி அப்படின்னு எடுத்தோம்னா இங்கேருந்து ரிட்டர்ன் வருது மறுபடியும். ஸோ இங்கே இன்னொரு டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கும், போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். அதனால் 2D அப்படின்னு எடுக்கிறோம். இந்த 2D டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் தான் 3.42 seconds. இந்த வேல்யூலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2618 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A sound created in a big hall will persist by repeated reflection from the walls until it is reduced to a value where it is no longer audible. இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The repeated reflection that results in the persistence of sound is called. இந்த டெஃபினிஷன் இங்கே இருக்கு இல்லையா, அந்த repeated reflection that results in the persistence of sound, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரிவர்பரேஷன். ஆப்ஷன் சி ரிவர்பரேஷன் தான் இதுக்கான ஆன்சர். 19th question. For hearing distinct echoes, the minimum distance of the obstacle from the source of sound must be dash of its distance. என்ன கேட்குறாங்கன்னா எக்கோஸை டிஸ்டிங்க்டாக கேட்கணும் அப்படின்னா ஆப்ஸ்டக்கிளுக்கும் அந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்டுக்கும் இருக்க வேண்டிய மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து half. ஆப்ஷன் ஏ half of the distance. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், மினிமம் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபார் ஹியரிங் டிஸ்டிங்க் எக்கோ சவுண்ட் த டைம் இன்டர்வல் பிட்வீன் ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட். இதுக்கு ஆன்சர் வந்து 0.1 செகண்ட். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் ஹியரிங் டிஸ்டிங்க் எக்கோஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் மஸ்ட் பி half of its distance. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 20th question. Sound travels about dash times faster in water than in air. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5 times. Sound travels about 5 times faster in water than in air. இதோட 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10 questions முடிஞ்சிருக்கு. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் அக்வாஸ்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்லேருந்து லாஸ்ட் 10 questions பார்க்க போகிறோம்.
21st question, the waves produced during earthquake, ocean waves, sound produced by whales are some examples of. இந்த சவுண்ட் எல்லாமே என்ன சவுண்ட் அப்படின்னா இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். ஆப்ஷன் பி இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். அடுத்தது, the velocity of sound in a gas is inversely proportional to the dash of the density of the gas. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்கொயர் ரூட். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா velocity வந்து proportional to root of 1/d. ஸோ அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. the velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. v அப்படின்னா velocity, dனா density. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23rd question, when humidity increases the speed of sound. humidity increase ஆகும்போது சவுண்டுடைய ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இன்க்ரீஸ். 24th question, acoustical wonder of Golconda Fort situated at. இந்த ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹைதராபாத்தில் இருக்குது. aquatic wonder of Golconda Fort situated at Hyderabad, Telangana. 25th question, the medium in which the velocity of sound decreases compared to other medium is called. இதுக்கான ஆன்சர் வந்து டென்சர் மீடியம். டென்சர் மீடியமில் தான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து குறையும். அடுத்து 26th question, the apparent change in frequency of sound was first observed by. Answer is Christian Doppler. Option D Christian Doppler. அடுத்து 27th question, when a source of sound and listener both are at rest, there will be. ஆன்சர் வந்து no Doppler effect. when a source of sound and a listener both are at rest, there will be no Doppler effect. 28th question, the expansion of radar is. ஆன்சர் வந்து radio detection and ranging. radar அப்படின்னா radio detection and ranging. 29th question, the velocity of sound is independent of temperature. இதுக்கு ஆன்சர் வந்து false. velocity of sound வந்து dependent of temperature. இங்கே independent அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து false. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப். ஆன்சரை மேட்ச் பண்ணணும். சவுண்டில் வந்து இன்ஃப்ராசோனிக், சோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம கேட்குற சவுண்ட் சோனிக் சவுண்டுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 Hz to 20,000 Hz. 20,000 Hz 20 kHz அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுதான் ஆடிபிள் ரேஞ்சு. 20 த மினிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, 20 ஹெட்ஸை விட கம்மியாக இருக்கிற சவுண்டை இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்வோம். 20,000 ஹெட்ஸை விட அதிகமாக இருக்கிற சவுண்ட் எல்லாமே அல்ட்ராசோனிக் சவுண்டு. இங்கே ஹெட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃப்ரீக்வன்சியுடைய யூனிட். இங்கே ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ராசோனிக் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் 10 ஹெட்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், 20 ஹெட்ஸில் இருந்து 20 kHz வரைக்கும் ஆடிபிள். 20 ஹெட்ஸை விட கம்மியாக இருக்கிறது இன்ஃப்ராசோனிக். ஸோ இங்கே வந்து 10 ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 ஹெட்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால இது இன்ஃப்ராசோனிக் சவுண்டு. தேர்ட் ஒன் பாருங்கள், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. அல்ட்ராசோனிக்கான வேல்யூ வந்து 22 kHz. 20 kHzஐ விட அதிகமாக இருக்கிறதுனால இங்கே 22 வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அல்ட்ராசோனிக். எக்கோக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அல்ட்ராசோனோகிராஃபி. லாஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதுதான் எக்கோக்கு ஆன்சர். ஃபோர்த் ஒன் ஹை ப்ரெஷர் ரீஜன் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தாச்சு. இன்ஃப்ராசோனிக் ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் வந்து சி, செகண்ட் ஒன் எக்கோக்கு வந்து டி அல்ட்ராசோனோகிராஃபி, தேர்டு ஒன்னுக்கு வந்து பி, ஃபோர்த்து ஒன்னுக்கு ஏ. இதுதான் ஆன்சரு. இதோட நம்ம 30 questions பார்த்தாச்சு. 8th 9th 10th இருக்கிற சவுண்ட் அப்படின்ற யூனிட்டில் இருந்து 30 questions வந்து குவிஸாக பார்த்துருக்கோம். இப்போது உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாரிணி edu1@gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
இது நீங்கள் இந்த யூனிட் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்காக இந்த குவிஸை வச்சு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சருமே வந்து நான் 30 ஆன்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.